வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூவை வச்சு நம்ம எப்படி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் புக் வேல்யூ ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெண்டு விதமான கேட்டகரியில் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஆர் சம்பாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், அண்ட் செகண்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். இந்த ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்துக்கு அவங்க இன்னையிலேருந்து ஒரு 3 மந்த்க்குள்ளே அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் ட்ரேடர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்க புக் பண்ணுற அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு 1 to 5 years வரையிலும் வெயிட் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. ஷார்ட் டேர்மில் பண்ணுறவங்க எல்லாருமே ட்ரேடர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. இந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் டெக்னிக்கல் அனலைசஸ் அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் அப்படி பண்ண முடியாது. அவங்க டெக்னிக்கல் அனலைசஸ் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணி ஆகணும். இந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனலைசஸில் இந்த புக் வேல்யூ ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. புக் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு 50,000 தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட கையில் இருக்கிறது 1,000 rupees தான் இருக்குது. மீதமுள்ள 49,000 rupees-ஐ நான் 49 பேர்கிட்ட 1,000 rupees விகிதமாக நான் கலெக்ட் பண்ணுறேன். எனக்கு 49,000 rupees கிடச்சிருது. இப்போ டோட்டலாக என்கிட்ட 50,000 இருக்குது. அதை வச்சு நான் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த 49 people தான் அதோட ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது அந்த ஹோட்டலோட ஷேர் ஹோல்டர்ஸ். கொஞ்ச காலம் வரலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய அசட்ஸ் வாங்குகிறோம், அப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் சம் ரீசன்னால் ஹோட்டலை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்தாச்சு. இப்போ இந்த 49 பேரோட நிலைமை என்ன, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ரெக்டிஃபை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் புக் வேல்யூ. இந்த கம்பெனியோட ஓனர், அதாவது இந்த ஹோட்டலுடைய ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சொத்து மதிப்பு, அசட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த அசட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஓனர் ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை விற்றுட்டு அதை டிவைட் பண்ணி இந்த 49 பேருக்கு கொடுத்தா 49,000 ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதுதான் அந்த புக் வேல்யூ. அந்த ஹோட்டல் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே நிறைய அசட்ஸ் வாங்கினதா சொன்னோம் இல்லையா, அப்படி அசட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தா அந்த ஹோட்டல் ஆர் கம்பெனியோட புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அந்த ஹோட்டல்லையோ அந்த கம்பெனிலையோ நல்ல ப்ராஃபிட் பார்த்ததுனால தான் அசட்ஸ் அவங்களால வாங்க முடியும். அப்போ இந்த கம்பெனி நல்ல க்ரோத் பாத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மீன் பண்ணும். அதே அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அசட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. விற்றுட்டு என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸில் தான் போடுவாங்க. எய்தர் ஹோட்டல் கம்பெனிஸ், என்ன மாதிரி செக்டாரில் உள்ள கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரேடிங்கில் தான் போடுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுடைய அசட்ஸ் வேல்யூ குறைய அவங்களுடைய கம்பெனி ஆர் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வேல்யூவில் கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும். அசட்ஸ் கம்மியாக புக் வேல்யூ டவுன் ஆகும், அசட்ஸ் அதிகமாக புக் வேல்யூ அதிகமாகும். ஸோ புக் வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அசட்ஸ். ஸோ ஒரு கம்பெனி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட லோன்ஸ், அவங்க கடன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்களோட அசட்டில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 rupees ஒரு கம்பெனிக்கு கடன் இருக்குது. அவங்களோட அசட் வேல்யூ 50,000 rupees அப்படின்னா, இந்த 50,000ல் இந்த 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 40,000. இப்போது அவங்க 40 பேர்கிட்ட 1000 ரூபாய் விகிதம்
ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஷேர்ஸோட வேல்யூ வந்து 40,000 ருபீஸ். அப்போது இந்த 50,000 10,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 40,000 இருக்குதா? இந்த 40,000 தான் புக் வேல்யூ. இந்த 40,000 சப்போஸ் இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு மூடிட்டாங்க அப்படின்னா கூட இந்த 40,000 பிரித்து இந்த 40 பேருக்கும் கொடுத்துருவாங்க. இதுதான் புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூவை பார்த்து நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் இந்த புக் வேல்யூ பார்த்து நியூ இன்வெஸ்டர்ஸ் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அப்போ தான் அந்த கம்பெனி க்ரோத் பாத்தில் இருக்கா, க்ரோத் பாத்தில் இல்லையா, நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு வந்துட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக கிடைக்குமா, சப்போஸ் திவாலானா கூட நம்மளுடைய அமௌண்ட் நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணும்போது சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக earn பண்ணுங்கள். ஹாவ் a நைஸ் டே.